பேக்கிங் பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ஒரே மாதிரியே நம்மளுக்கு கேக் வந்து பேக் ஆகி கிடைக்காதுங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க டைமிங்கில கரெக்ட்டா வெந்து கிடைச்சிரும். சில நேரங்கள்ல அதுக்கு கொஞ்சம் கூட டைம் வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில நம்ம வந்து பதட்டம் எதுவுமே படாம, கரெக்ட்டா நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போணும். இது நம்மளோட அனுபவத்தில தான் அத வந்து கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு. இது 2 கிலோல எனக்கு ஆர்டரா வந்த ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருங்க. கேக்கோட பேட்டர பார்க்கும்போதே நான் நெனச்சேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து டைமிங் வந்து எக்ஸஸா தேவைப்படும் அப்படின்னு. ஸோ செட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் டைமே வந்து 50 நிமிஷம் செட் பண்ணேன். அப்பயும் வேகல. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் செட் பண்ணி குடுத்தேன். அப்பயும் வேகல. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மறுபடியுமே அதுக்கு குடுத்தேன். ஸோ டோட்டலா 1 1/2 மணி நேரம் இதுக்கான பேக்கிங் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம எத முக்கியமா கவனிக்கணும்னா, டெம்பரேச்சர் மட்டும் எப்பவுமே அதிகமா வைக்கக்கூடாதுங்க. எப்பவுமே கம்மியான டெம்பரேச்சர்ல தான் வைக்கணும். எனக்கு என்னோட ஓடிஜிக்கு நான் குடுக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா, 160 டிகிரி தான் எப்பவுமே குடுப்பேன். ஸோ அந்த மாரி கம்மியான டெம்பரேச்சர்ல குடுக்கும்போது, கேக்கு கருகி போகாம இருக்கும்.